महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. एक और बार हम परमेश्वर का आराधना करने के लिए परमेश्वर में योग्य समझा, मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்கு அவர் நம்மை தகுதியுள்ளவராக எண்ணியதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். जैसा मैं शुरुआत के समय में मैं बोल रहा था, எப்படியாக ஆரம்பத்திலே நான் சொன்ன பொழுது हम केवल ऐसा ही एक बिल्डिंग में आके बैठे नहीं, நாம் இப்படியாக ஒரு கட்டடத்தில் வந்து அமர்ந்திருக்கவில்லை. हम महान पवित्र परमेश्वर का उपस्थिति में परमेश्वर को जो अति पवित्र है आराधना करने के लिए आए हैं. நாம் சர்வ வல்லமையுள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன், பரிசுத்தமான தேவனை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். अगर हम कल की बातों को थोड़ा सा हम याद करेंगे, நாம் ஒருவேளை நேற்றைக்குரிய காரியங்களை ஒருவேளை நினைவு கூறுவோம் என்று पिछले சொன்னால், सप्ताह की बातों को हम याद करेंगे, கடந்த வாரத்திற்குரிய காரியங்களை நினைவு கூறுவோம் என்று जो சொன்னால், घटना हमारे लोगों के साथ हमारे घर में या बाहर हमारा डिपार्टमेंट में या और आउटसाइड ऑफ आवर कैंपस जो हुआ, उन बातों को हम स्मरण करेंगे. நம்முடைய குடும்பத்திலே நம்மோடு கூட இருக்கிறவர்களே நம்முடைய வளாகத்திலே அல்லது வெளியிலே நடந்த காரியங்களை நாம் நினைவு கூறுவோம் என்று சொன்னால், हम थोड़ा सा अपने विचारों को हम थोड़ा सा मोड़ के देखेंगे. அல்லது நம்முடைய நினைவுகளை நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், बच्चे बड़े मैं कहने के लिए चाहता हूं, சிறியோரே பெரியோரே நான் சொல்ல விரும்புகிறேன், हम योग्य नहीं हैं, நாம் தகுதியானவர்கள் அல்ல. महान परमेश्वर के सम्मुख में आके बैठने के लिए योग्य नहीं है. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்வதற்கு நாம் தகுதியுடையவர்கள் அல்ல. कोई बोलता है किसी से मिलने के लिए जाते हैं तो சிலர் இப்படியாக சொல்லுவார்கள், யாரையாவது சந்திக்க போகும் பொழுது, उठ पाले, எந்திரி ஓடு, जा बाहर, வெளியே போ, बोलते हैं पहले बाहर जाओ, முதல்ல வெளியே போ அப்படின்னு कैसा बैठ சொல்லுவாங்க. सकता है? எப்படி உட்கார முடியும்? तो हम महान पवित्र परमेश्वर के सन्मुख में हैं, நாம் மகா பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்துக்கு अपने से வந்திருக்கிறோம். हम योग्य नहीं बनते हैं. நாமவே தகுதியுள்ளவர்களாக ஆகவில்லை. एक और बार परमेश्वर हमारे ऊपर दया किया, மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவர் நம்ம மேல் கிருபை காட்டினார். जैसा वो मालिक ने वो उनसे बोलने लगा और एक साल रखो और एक साल रखो और एक साल देखेंगे, उसी प्रकार परमेश्वर हमारे ऊपर दया दिखाते हुए यहाँ तक लेके आया. எப்படியாக அந்த எஜமான் பார்த்து இன்னும் ஒரு ஆண்டு வைக்கலாம், இன்னொரு ஆண்டு வைக்கலாம் என்று சொன்னது போல அதே போல ஆண்டவர் நம்ம மேலே கிருபை வைத்தவராய் காணப்படுகிறார். इसलिए उस महान परमेश्वर के बारे में थोड़ा सा जानकारी लेने के बाद हम उसके आधार पर हम आराधना करने के लिए प्रवेश करेंगे. எனவே இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனை குறித்து நாம் கொஞ்சம் அறிந்த பின்பாக நாம் ஆராதனைக்குள்ள கடந்து செல்வதற்கு முயற்சி ये செய்வோம். हमारा रीति है, இது நம்முடைய பழக்கமாகவும் கூட हम இருக்கிறது. ऐसा ही जाके आराधना नहीं करते हैं. நாம் அப்படியாக போய் ஆண்டவரை ஆராதிப்பதில்லை. आज के दिन के लिए परमेश्वर अपने बारे में क्या कहने के लिए चाहते हैं, இன்றைக்கு ஆண்டவர் தம்மை எப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார், और अपने आप को किस प्रकार प्रकट करने के लिए चाहते हैं, தம்மை தாமே அவர் எப்படியாக பிரதிபலிக்க விரும்புகிறார். तो उन बातों को हम थोड़ा सा देखने के बाद हम जब आराधना करेंगे वो अर्थ से भरी हुई रहेगा. அந்த காரியங்களை புரிந்து கொண்டவர்களாக நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது அது உண்மையிலே அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்கும். आज भी मैं एक वचन को पहले मैं आपके सामने दिखाने के लिए मैं चाहता हूं. இன்றைக்கும் உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காண்பிப்பதற்கு நான் விரும்புகிறேன். भजन संहिता 40 40ஆம் சங்கீதம் और उसका 17वां वचन. அதோட 17வது வசனம். भजन संहिता 40 और उसका 17. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 17வது வசனம். मैं तो दीन और दरिद्र हूँ, तो भी प्रभु मेरी चिंता करता है. तू मेरा सहायक और छुड़ाने वाला है. हे मेरे परमेश्वर, विलम्ब ना कर. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும். यहाँ दाऊद इस प्रकार कहता है, இங்கே தாவீது இப்படியாக சொல்லுகிறார், तू मेरा सहायक है, நீர் என்னுடைய துணையாளராயிருக்கிறீர். तू मेरा सहायक है. நீர் என்னுடைய துணையாளராயிருக்கிறீர். हम जब जीवन में हम आगे बढ़ते हैं, நாம் வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேறும் பொழுது हर क्षेत्र में हर परिस्थिति में हमारे लिए कुछ ना कुछ सहायक को हम लोग खोजते हैं. நாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம் யாராவது ஒரு துணையாளரை நாம் தேடுகிறவராய் ऐसा காணப்படுகிறோம். कोई भी मनुष्य नहीं है दुनिया में किसी का सहाय या सहायता नहीं चाहिए. இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் அப்படியாக இருக்க முடியாது, எனக்கு எந்த உதவியும் எந்த உதவியாளரும் தேவையில்லை என்று சொல்லி. और कोई भी ये नहीं कह सकता है मुझे किसी का दरकार नहीं है. நான் யாரையும் சார்ந்து இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. मैं अकेले सब कुछ कर सकता हूं, நான் தனிமையாக எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று யாரும் कोई नहीं कर सकता, யாரும் சொல்ல முடியாது. लेकिन यहाँ हम देखते हैं दुनिया में हमेशा हमारे लिए और सहाय का जरूरत है. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பிரகாரமாக நமக்கு எப்போதும் நமக்கு துணையாளராக யாராவது தேவைப்படுகிறார்கள். कभी कभी लोग साधनों को, चीजों को या जमीन, धन दौलत
इन सारे बातों को अपना सहायक के रूप में रखने के लिए कोशिश करते हैं। சில நேரங்களிலே ஜனங்கள் தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய பலன், தன்னுடைய பணம் இப்படிப்பட்ட காரியங்களை தங்களுக்கு துணையாளராக வைக்க விரும்புகிறார்கள். तो वे लोग सोचते हैं ये रहेगा, मेरे लिए कोई दिक्कत नहीं होगा। அவர்கள் இப்படியாக நினைக்கிறார்கள், இவைகள் இருக்கும் என்று சொன்னால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. और कोई कोई जो है अपने लिए कुछ लोगों को रखते हैं, ये मेरे साथ है इसलिए मैं आगे बढ़ सकता हूं। சிலர் சில மனிதர்களை தங்களுக்கு இப்படியாக துணையாளராக வைக்கிறார்கள், இவர்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள், நான் தொடர்ந்து முன்னேற முடியும் என்று நினைக்கிறார்கள். लेकिन जैसा हम जानते हैं, ஆனால் நாம் அறிந்திருக்கிற பிரகாரமாக किसी भी वस्तुओं के ऊपर और लोगों के ऊपर हमारा भरोसा नहीं रख सकते हैं। நாம் எந்த ஒரு பொருளின் மேலும் எந்த மனிதன் மேலும் நம்முடைய நம்பிக்கையை வைக்க முடியாது. सबसे श्रेष्ठ या बहुत बड़ा ताकत हम समझते हैं मनुष्यों को। நாம் முதலாவது மனிதர்களை நல்ல வல்லமை உள்ளவர்கள் என்று பலன் உள்ளவர்கள் என்று கருதுகிறோம். उनके बारे में बाइबल बतलाती है, ஆனால் மனிதர்களை குறித்து வேதம் இப்படியாக சொல்கிறது, सूखा हुआ घास के समान है, அவர் காய்ந்து போன புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி. सुबह भोर में और ओस गिरता है और सूरज आने के बाद मिट जाता है, उसी प्रकार मनुष्य का जीवन है। எப்படியாக காலையிலே பனி விழுகிறதோ, சூரியன் வந்த பிரகாரமாக மறைந்து போகிறதோ, அதே போல மனிதனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. इसलिए जो यहाँ दाऊद जो परमेश्वर का दिल का एकदम प्रसन्न व्यक्ति रहा, वो कह रहा है तू ही मेरा सहायक। எனவே இந்த இடத்திலே தாவீது கர்த்தருக்கு பிரியமாயிருந்த மகன் இப்படியாக சொல்லுகிறார், தேவன் எனக்கு துணையாளராக இருக்கிறார் என்று சொல்லி. आज सुबह के वक्त में हमारा भरोसा केवल केवल परमेश्वर के ऊपर रहने पाए। இந்த காலை வேளையிலே நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே மாத்திரம் இருப்பதாக, वही आखिरी तक हमारे लिए सहायक बन सकते हैं। அவர் மாத்திரமே இறுதி வரை நமக்கு துணையாளராக இருக்க முடியும். सहायक एक सही सहायक केवल प्रभु यीशु मसीह ही हमारा जीवन में रह सकते हैं। ஒரு ஏற்ற சரியான துணையாளர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியும். इसलिए जब प्रभु यीशु मसीह उठा लिया जाने के बाद, எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட பின்பாடு, उसके पहले वो कह कर गया था, அவர் போவதற்கு முன்பதாக இப்படியாக சொல்லி मैं போனார், मेरे आत्मा को भेजूंगा एक सहायक के रूप में। நான் என்னுடைய ஆவியானவரை ஒரு உதவியாளராக, தேற்றரவாளனாக உங்களுக்கு அனுப்புவேன். इसलिए सुबह का वक्त में परमेश्वर हमसे कहने के लिए चाहता है, मैं एक सहायक के रूप में रहूंगा। எனவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்ல விரும்புகிறார், நான் ஒரு உதவியாளனாக, துணையாளனாக உங்களுக்கு இருப்பேன். जब हम उस सहायक को हम अपने पास रखेंगे, நாம் எப்பொழுது அந்த துணையாளரை நம்மோடு கூட வைத்துக் கொள்கிறோமோ, और सहायक के रूप में मानते हुए विश्वास करते हुए आगे बढ़ेंगे, நாம் அவரை துணையாளராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து தொடர்ந்து முன்னேறுகிறோமோ, हर परिस्थिति को हम पार करते हुए हम आगे बढ़ सकते நாம் हैं। ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து சென்று நாம் முன்னேற முடியும். मान लीजिएगा कुछ उम्र होने के बाद किसी किसी का कुछ डंडा का या किसी बातों का जरूरत पड़ता है। உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள், வயது வந்ததற்கு பின்பாக சிலருக்கு ஏதாவது ஒரு குச்சி, ஏதாவது ஒரு காரியம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தேவைப்படுகிறது. किसी व्यक्ति का सहायता उनको जरूरत पड़ता है, அல்லது ஏதாவது ஒரு மனிதனுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. और ये क्यों ले लेते हैं? ஏன் அதை எடுத்துக்கொள்கிறார்கள்? तो वो बढ़ने में उनको वो रुकावट है। அது அவர்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கு அது அவர்களுக்கு தடையாய் காணப்படுகிறது. उठना चाहते हैं लेकिन ये रहेगा थोड़ा उठ सकते हैं। அவர்கள் எழும்ப விரும்புகிறார்கள், ஆனால் இது இருக்கும் என்று சொன்னால் அவர்களால் எளிமையாக எழும்ப முடியும். आगे चलना है, थोड़ा ये रहेगा तो मैं थोड़ा चल सकता हूं। அவர்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும், ஒருவேளை இது இருக்கும் என்று சொன்னால் அவர்களால் எளிமையாக முன்னேற முடியும். क्या ये सुबह के वक्त में आप किसी एक क्षेत्र में रुके हुए हैं? இந்த காலை வேளை நீங்கள் ஏதாவது ஒரு பகுதியிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களா? मैं प्रेरितों के काम उसका 16वां अध्याय से मैं कुछ बातों को मैं दिखाऊंगा। நான் அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பேன். अगर आप ऐसे क्षेत्र में कहीं रुका हुआ हालत में हैं, ஒருவேளை இந்த சூழ்நிலைகளில், இந்த இடங்களிலே நீங்கள் நின்று போன நிலைமையில் இருக்கிறீர்களா? बच्चे बड़े आपके बातें कुछ भी क्यों न हो, சிறியோரே பெரியோரே உங்களுடைய காரியம் எதுவா இருந்தாலும் சரி, आज आपको और आगे बढ़ाने के लिए, ले जाने के लिए परमेश्वर एक सहायक के रूप में प्रकट करने के लिए चाहता है। இன்றைக்கு உங்களை ஆண்டவர் தொடர்ந்து முன்னேற்றி கொண்டு போவதற்கு அவர் தம்மை ஒரு துணையாளராக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். यहाँ प्रेरितों के काम उसका 16 अध्याय को जब हम देखेंगे, இங்கே அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது परमेश्वर 3 बातों को मुझे दिखाया। ஆண்டவர் 3 காரியத்தை எனக்கு காண்பித்தார். यहाँ सबसे पहले एक स्त्री को हम देखते हैं 14 वचन में। இங்கே முதலாவதாக ஒரு ஸ்திரீயை இங்கே 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். यहाँ सारे बातों को एक है ना, हम लोग तो यहाँ प्रचार नहीं करते हैं, आराधना का पहले थोड़ा सा अध्ययन करते हैं। இங்கே நாம் எல்லா காரியங்களையும் பிரசங்கமாக செய்வதில்லை, நாம் சில காரியங்களை நாம் तो தியானிக்கிறோம். इसलिए स्त्री के बारे में अगर आप देखेंगे, இந்த ஸ்திரீயை குறித்து நம்ம ஒருவேளை பார்ப்போம் என்று ये சொன்னால், आत्मिक जीवन में और एक कदम आगे बढ़ने का उस स्थिति में है।
இங்கே பொருளாதார ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு அடி முன்னேறுவதற்குரிய நிலைமையில அங்க காணப்படுகிறார். यहाँ देखिएगा वो स्त्री जो है वचन को सुनने वाली, அங்கே அந்த ஸ்திரீயானவள் வசனத்தை கேட்கிறவராக காணப்பட்டாள். यहाँ परमेश्वर सहायक के रूप में उसके जीवन में कार्य कर रहा है. எங்கே ஆண்டவர் துணையாளராக அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். अगर इन बातों को थोड़ा सा आप गहराई में देखेंगे तब आपको समझने में आसान होगा. இந்த காரியத்தை கொஞ்சம் ஆழத்தில் சென்று நான் பார்ப்போம் என்று சொன்னால் புரிந்து கொள்ள எளிமையாக இருக்கும். यहाँ जरूर प्रभु यीशु मसीह को मानने वाली थी, वचन को सुनने वाली थी. இங்கே மெய்யாகவே அவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக வசனத்தை கேட்கிறவராக காணப்பட்டார். और यहाँ देखिएगा 15वां वचन में एक कदम आगे वो पहुंच पाई. இங்கே 15வது வசனத்திலே பாருங்கள், ஒரு அடி முன்னேறுவதற்கு அது உதவியாக இருந்தது. बपतिस्मा लेके पूरा परिवार के साथ मसीह में शामिल हो गई. அங்கே அவள் வீட்டாரோடு கூட இணைந்து ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவோடு கூட இணைந்திருந்தாள். जब वो स्त्री जिस काम को वो कर सकती थी उसको करते रही, எப்பொழுது அந்த ஸ்திரீயானவள் அந்த தன்னுடைய காரியத்தை செய்ய கூடியதா இருந்தும் அதை செய்து கொண்டிருந்த போதிலும் கூட वो जैसा वो करते रही, इसका मतलब वचन को सुन सकती थी इसलिए वो वचन को सुनते रही. ஏன் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவள் வசனத்தை கேட்கக்கூடியவராக இருந்தால் கேட்டுக்கொண்டே இருந்தாள். तो परमेश्वर एक कदम आगे आत्मिक जीवन में उस स्त्री को लेके गए. ஆண்டவர் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு அடி முன்னாக எடுத்து செல்வதற்கு அங்க எடுத்து சென்றார். क्या हमारे आत्मिक जीवन में कहीं किस स्तर में हम रुके हुए हैं? நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிலையில நின்று கொண்டிருக்கிறோமா? कभी क्या हम उसको नाप के देखे हैं? எப்போதாவது நாம் அதை அளந்து பார்த்ததுண்டா? 2023 के पहले हमारा आत्मिकता कितना था? நம்முடைய 2023ஆம் ஆண்டுக்கு முன்பாக ஆவிக்குரிய நிலைமை எப்படியாக இருந்தது? 2023 में जब हम शुरुआत में हमारे आत्मिकता कितना था? நம்முடைய 2023வது ஆண்டிலே நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எந்த நிலையில் இருந்தது? क्या हम हर महीना हम नाप के हम देखते हैं? என்ன ஒவ்வொரு மாதமும் நாம் அதை அளந்து பார்க்கிறோமா? हम बहुत कुछ बातों को घर में रखते हैं. நாம் अनेक காரியங்களை வீட்ல வைத்திருக்கிறோம். बीपी नापने के लिए है, நம்ம பிபி அளக்கிறதுக்கு உண்டு, पल्स नापने के लिए है, அங்க இதய துடிப்பை அளப்பதற்கு உண்டு, और बुखार नापने के लिए है. காய்ச்சலை அளப்பதற்கு உண்டு. क्या हम कभी हमारे आत्मिक जीवन को नाप के हम देखते हैं? நாம் எப்பொழுதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அளந்து பார்ப்பது உண்டா? अगर हम एक ही जगह में हम रुके हुए हैं, ஒருவேளை நாம் ஒரே இடத்துல நின்று கொண்டிருப்போம் என்று சொன்னால் हम जितना वचन को हम सुनेंगे, जितना वचन को हम अध्ययन करेंगे, எவ்வளவாய் நாம் வசனத்தை கேட்டாலும் சரி தியானித்தாலும் சரி परमेश्वर एक सहायक के रूप में हमारे जीवन में कार्य करते हुए एक कदम आगे हमें ले जा सकता है. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு துணையாளராக கிரியை செய்து நம்மை ஒரு படி முன்னேறி எடுத்து செல்ல அவரால் கூடும். दूसरा यहाँ पौलुस को अगर आप देखेंगे, இங்கே இரண்டாவது பவுலை நாம் பார்க்கும் பொழுது घटना को हम अच्छा से जानते हैं. இந்த காரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். 23वां वचन से अगर हम देखेंगे, 23வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது अगर सही ढंग से देखा जाए, இங்கே சரியான விதத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் आत्मिक सेवा में रुके हुए हैं. இங்கே ஆவிக்குரிய ஊழியத்திலே அங்க ஒரு தடை, बहुत कुछ सेवा करने वाले हैं, அங்க அதிகமாக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபர், विशेष बुलाहट को पाए हुए அங்க விசேஷித்த அழைப்பை பெற்றவர், और विशेष अनुग्रह और अभिषेक को प्राप्त किया हुआ व्यक्ति, விசேஷித்த அபிஷேகத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்ட और மனிதர், परमेश्वर के लिए महान कार्यों को जो किया हुआ व्यक्ति. அங்கே ஆண்டவருக்கென்று अनेक காரியங்களை செய்த மகர். लेकिन यहाँ देखिएगा सब बांधा हुआ है, ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலைமை, नहीं बढ़ पा रहे हैं. அங்கே முன்னேற முடியவில்லை. बहुत कुछ विजन, बहुत कुछ दर्शन, बहुत कुछ अनुभव, सब कुछ हुआ, அங்கே अनेक தரிசனங்கள் உண்டு, अनेक அனுபவங்கள் உண்டு. लेकिन यहाँ पौलुस का जो प्रेजेंट सिचुएशन या वर्तमान काल की बातों को अगर देखेंगे वो सेवा में आगे नहीं बढ़ पा रहा है. ஆனால் பவுலுடைய இங்க அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவரால் தொடர்ந்து ஊழியத்திலே முன்னேற முடியாத ஒரு நிலைமை. लेकिन यहाँ पौलुस जिस काम को कर सका उसको किया. ஆனால் பவுல் இங்கே என்ன காரியத்தை செய்ய முடியுமோ அதை செய்தார். देखिएगा वो ये कुछ नहीं कर सकता, அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. हाथ पैर सब कुछ बांधा हुआ, கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலைமை. लेकिन ये काम को किया, ஆனால் ஒரு காரியத்தை செய்தார். तो वो कर सकता था. எதை அவரால் செய்ய முடிந்ததோ वो स्तुति करने लगा. அவர் துதிக்க ஆரம்பித்தார். सुबह के वक्त में परमेश्वर कुछ लोगों से कहने के लिए चाहता है. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சிலரிடத்தில் இப்படியாக சொல்ல விரும்புகிறார். क्या आप ऐसा महसूस करते हुए यहाँ पर बैठे हैं? நீங்கள் ஒருவேளை இப்படியாக அமர்ந்து இங்க இருக்கும்போது நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? मेरे लिए बहुत बड़ा दर्शन मिला, ஆண்டவரே எனக்காக நிறைய தரிசனங்கள் உண்டு. पिछले दिनों में मेरे लिए बहुत कुछ अनुभव मिला. ஆண்டவரே கடந்த நாட்களில் எனக்காக நிறைய அனுபவங்கள் உண்டு. जब मैं 15 साल के पहले, 10 साल के पहले, 20 साल के पहले जब मैं अर्पण किया, मेरा अर्पण था इतना बड़ा था. நான் 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக அர்ப்பணிப்பு செய்யும் பொழுது என்னுடைய அர்ப்பணிப்பு இவ்வளவாக இருந்தது. लेकिन बांधा हुआ हालत में हूँ. ஆனால் நான் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன்.
कभी कभी हम अनेक प्रकार की बातों के ऊपर हम शिकायत करते हैं। நாம் சில நேரங்களில் अनेक காரியங்களுக்கு மேலாக நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ये हमारे नजर में दिखाई पड़ता है, ये परिवार ऐसा, इसलिए मैं आगे नहीं बढ़ पा रहा हूँ। நான் இந்த காரியம் எனக்கு முன்பாக இருக்கிறது, அதனால நான் தொடர்ந்து முன்னேறுகிறேன். मेरे परिवार के चलते मैं आगे नहीं बढ़ पा रहा हूँ। என்னுடைய குடும்பத்தின் நிமித்தமாக தான் நான் முன்னேறுகிறேன். और मेरा जो रिस्पांसिबिलिटी, जो जिम्मेदारियां दिया गया, उसी को लेकर मैं आगे नहीं बढ़ पा रहा हूँ। நான் என்னுடைய பொறுப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கனால என்னால முன்னால போக முடியவில்லை. और कुछ लोगों के हम अपने सामने लेके आते हैं, சில மனிதர்களை நமக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். अनेक प्रकार का कारणों को हम लेके आते हैं, अनेक कारणங்களை நாம் கொண்டு வருகிறோம். जब हम विचार करके देखते हैं, हम महसूस करते हैं, हाँ मैं सेवकाई में जितना बढ़ना चाहिए उतना मैं बढ़ नहीं पा रहा। ஆனால் நாம் ஊழியக்காரர்களாக இருந்து எவ்வளவாக முன்னேற வேண்டுமோ அவ்வளவாக முன்னேற முடியவில்லை என்பதை நாம் நினைவு கூறும் பொழுது, जैसा पौलुस स्तुति किया, இங்கே எப்படியாக பவுல் துதி பண்ணினாரோ, जो कुड़कुड़ाने के जगह से वो स्तुति करने के जगह पर जब हम चले आते हैं, அவர் முறுமுறுக்கிற இடத்திலிருந்து துதி செய்கிற இடத்திற்கு அவர் கடந்து வந்த பொழுது, अगर पौलुस के जगह में रह के और कुड़कुड़ाने के लिए बहुत कुछ बातें हमारे लिए आ सकता है। ஒருவேளை பவுலுடைய இடத்துல இருந்தோம் என்று சொன்னால் அங்க முறுமுறுப்பதற்கு अनेक காரியங்கள் வந்திருக்கும். इतना अद्भुत का मैंने किया, நான் எவ்வளவு காரியங்கள் அங்க செய்தேன், क्या क्या सेवकाई நான் किया, எவ்வளவு ஊழியம் ये செய்தேன், ऐसा जगह में बस खत्म। இங்கே என்னுடைய இடத்துல எப்படி என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது. लेकिन वो कुछ नहीं किया, ஆனால் அவர் ஒன்றுமே செய்யவில்லை, स्तुति किया। அவர் துதி செய்ய यहाँ ஆரம்பித்தார். प्रभु हमसे बातें करने के लिए चाहता இங்கே है, ஆண்டவர் நம்மிடத்திலே பேச एक விரும்புகிறார். सहायक के रूप में अन्य मनुष्य या कोई भी आपको इस संदर्भ में मदद नहीं कर पाते होंगे। ஒரு துணையாளராக இந்த இடத்திலே இந்த சூழ்நிலையிலே யாரும் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாமல் இருக்கலாம். आपके लिए कोई मदद नहीं करते होंगे, உங்களுக்கு யாருமே உதவி செய்யாமல் लेकिन இருந்திருக்கலாம். यहाँ प्रभु एक सहायक के रूप में आपको फिर से उस प्रकार का महान सेवकाई में आपको दौड़ा सकते हैं। ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு துணையாளராக மீண்டுமாக அந்த மகத்துவமுள்ள ஊழியத்திலே उங்களை ஓட வைக்க முடியும். अगर हमारे दिल में किसी व्यक्ति के ऊपर, किसी डिपार्टमेंट के ऊपर या किसी जो वार्डन के ऊपर या ऐसा ही कोई अन्य लोगों के ऊपर अगर कड़वापन है, ஒருவேளை நம் யாருக்கு விரோதமாக அல்லது நபர்களுக்கு அல்லது குடும்பங்களுக்கு அல்லது டிபார்ட்மெண்ட்டுக்கு விரோதமாக கசப்பு நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், आज हम परमेश्वर से प्रार्थना करने की जरूरत है। இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபம் செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. जब हम स्तुति करते जाएंगे, எப்பொழுது நாம் துதித்துக் கொண்டே இருப்போமோ, हर बातों के लिए स्तुति करेंगे, எல்லா காரியத்திற்கும் துதி செய்யும் हर பொழுது, एक वातावरण के लिए स्तुति करेंगे, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் துதி செய்யும் जैसा பொழுது, यरीहो का जो शहरपना गिर पड़ा, எப்படியாக எரிகோ கோட்டை கீழே விழுந்ததோ, परमेश्वर के सहायता से आप उस प्रकार के दीवारों को पार करके जा सकते हैं। நீங்கள் ஆண்டவரின் உதவியோடு அப்படிப்பட்ட கோட்டைகளை தாண்டி முன்னேற முடியும். तीसरा और एक बात को भी यहाँ पर हम देखते हैं, மூன்றாவது இன்னொரு காரியத்தையும் இங்கே பார்க்க முடியும். 27वां वचन में हम ये एक वहां और वहां का एक ऑफिसर को हम देखते हैं। அங்கே 27வது வசனத்திலே அங்க ஒரு அதிகாரியை நாம் பார்க்க முடியும். यहाँ पर ये अधिकारी के जीवन में क्या हुआ, இங்கே இந்த அதிகாரியினுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, वो अपना जो विचार में एक बात को महसूस कर रहा है, அங்கே அவர் தன்னுடைய நினைவுகளை சில காரியங்களை அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். और ये जो सोच रहा है और मेरा सब कुछ रुक गया, मैं आगे नहीं बढ़ सकता हूं। அவர் இப்படியாக நினைக்கிறான், என்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து போனது, நின்று போனது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி. लेकिन यहाँ अगर आप इस वचन को 27-28 को अगर आप देखेंगे, நீங்க 27வது 28வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், यहाँ पौलुस चिल्ला के कह रहा है, இங்கே பவுல் சத்தமிட்டு சொல்லுகிறார், तो तुम अपने आप को हानि नहीं पहुंचाना, நீ உனக்கு ஒரு கெடுதியும் செய்ய வேண்டாம், और अपने आप को खत्म करने का कोई जरूरत नहीं है। நீ உன்னை கொலை செய்து கொள்வதற்கு அவசியம் இல்லை. विचार में कल्पना कर रहे हो वैसा की सारी बातें खत्म नहीं हुआ, நீ நினைவிலே நினைக்கிற பிரகாரமாக எல்லா காரியங்களும் முடிந்து போகவில்லை. इसका मतलब उनके अंदर में विचार है, सब कोई भागे, मेरा नौकरी चले जाएगा, परिवार ये हो जाएगा, मैं अपने आप का खत्म कर डालूंगा। அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவர் இப்படியாக தனக்குள்ளே நினைத்துக் கொண்டிருந்தார், எல்லாம் ஓடி போனார்கள், என்னுடைய வேலை முடிந்து போனது, என்னை நானே நான் கொன்று போடுவேன் என்று சொல்லி. यहाँ ये जिस काम को वो कर सका उसको किया नहीं, அங்கே எந்த காரியத்தை அவரால் செய்ய முடியுமோ அதை அவர்கள் செய்யவில்லை. कम से कम वहां पर वो कुछ दिया को लेके और लाइट को लेके कुछ तो देखना चाहिए था। அங்கே ஏதாவது வெளிச்சத்தை வைத்து தீப்பந்தத்தை வைத்து ஏதாவது வைத்து அங்க பார்த்திருக்கலாம். विशेष तौर से मैं बच्चों से बातें करने के लिए चाहता हूं, விசேஷமாக நான் சிறு பிள்ளைகளிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், कभी भी हमारे विचार में इस प्रकार का कल्पना की दुनिया में हम जाना ना पाए। நாம் எப்பொழுதும் இப்படிப்பட்ட கற்பனை உலகத்துக்குள்ளாக நாம் போகாதிருப்போமாக. हाँ कुछ नहीं है,
ஒன்றுமே இல்லையே, और सब कुछ खत्म हो गया, எல்லாம் முடிந்து போனது, आगे नहीं जा सकते हैं। என்னால் தொடர்ந்து முன்னேற முடியாது. लेकिन यहाँ पौलुस कहता है हम लोग है, ஆண்டவர் இங்கே பவுல் சொல்லுகிறார் நாங்கள் இருக்கிறோம். जिसको वो करना चाहिए था उसको किया नहीं, எதை அவர் செய்ய வேண்டுமோ அவர் செய்யவில்லை. तो ये वचन के आधार पर क्या है? இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன? जब हम सोचते हैं जीवन का लगभग सब कुछ काम खत्म हो गया, आगे नहीं जा सकते हैं, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் முடிந்து போனது என்று எப்பொழுது நாம் நினைக்கிறோமோ, सारी जगह अंधेरा अंधेरा दिखाई पड़ रहा है, जैसा यहाँ जेल खाना में दिखाई पड़ा। இங்கே ஜெயிலில் தெரிந்த பிரகாரமாக எல்லாம் இருளாய் தெரிகிற சூழ்நிலையிலே परमेश्वर यहाँ आपको एक सहायक के रूप में परमेश्वर के दास लोगों को रखा है। இங்கே ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை ஒரு துணையாளராக அங்கே வைத்திருக்கிறார். जब हम ऐसे लोगों के पास हम जाएंगे, எப்பொழுது நாம் இப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே போவோமோ, जिसके ऊपर हम विश्वास कर सकते हैं, भरोसा कर सकते हैं, யார் மேலே நாம் விசுவாசம் நம்பிக்கை வைக்க முடியுமோ அவர்களிடத்திலே तो हमारा जीवन जैसा यहाँ लिखा है आनंद से भरा हुआ एक जिंदगी को प्राप्त किया। எப்படியாக இங்கே எழுதியிருக்கிற பிரகாரமாக சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். शैतान हमें खत्म करने के लिए यहाँ पर कार्य करता है। சத்ரு நம்மை அழிப்பதற்காக இங்கே கிரியை செய்கிறான். हम अपने आप कल्पना करते हैं, நாம் நம்மை நாமே நாம் கற்பனை செய்து கொள்கிறோம். ऐसा हो जाएगा, ये हो जाएगा, ये हो जाएगा, खत्म हो जाएगा, ये हो जाएगा, हम अपने आप कल्पना करते हैं। இப்படியாக நடந்துவிடும் அப்படியாகிவிடும் என்று சொல்லி நாமாகவே கற்பனை செய்து கொள்கிறோம். अगर ऐसे बातें हैं, ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் बिल्कुल रुके हुए हालत में है, आगे नहीं जा सकते। நாம் முழுவதுமாக நின்று போன நிலைமையில இருக்கிறோம் என்று சொன்னால், यहाँ बहुत पौलुस को परमेश्वर रखा है। இங்கே ஆண்டவர் अनेक பவுல்களை வைத்திருக்கிறார். ये हर एक क्षेत्र में परमेश्वर अपने दास लोगों को रखा है। எல்லா இடங்களிலும் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். हम उस प्रकार का परिस्थिति में जब हम उन लोगों के पास जाएंगे, நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களிடத்திலே போகும் பொழுது परमेश्वर सहायक के रूप में उन्हें इस्तेमाल कर सकते हैं, आपके अंधकार की जगह से एक उजियाले जगह में ले आ सकते हैं। ஆண்டவர் ஏற்ற துணையாளராக நம்மை பயன்படுத்த முடியும். அந்த அந்தகாரத்திலிருந்து நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வர इसका முடியும். मतलब हमारे जीवन का हर एक क्षेत्रों से हमें परमेश्वर आगे बढ़ा सकता है। இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் இருந்து ஆண்டவர் நம்மை தொடர்ந்து முன்னேற उस प्रकार का விரும்புகிறார். सहायक को हम आराधना करने के लिए यहाँ पर आए हैं। அப்படிப்பட்ட துணையாளரை நாம் ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். क्या आप अपने आत्मिक जीवन में रुके हुए हालत में हैं? ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் நின்று போன நிலைமையில் क्या இருக்கிறீர்களா? आप अपने सेवकाई में ऐसे बातों को महसूस कर रहे हैं, मैं बिल्कुल रुका हुआ हालत में हूँ? அல்லது உங்களுடைய ஊழிய பாதையிலே நான் முழுவதுமாக நின்று போன நிலைமையில் இருக்கிறேன் என்று क्या நினைக்கிறீர்களா? आप अपना जीवन की या भविष्य के हर बातें आपका अंधकार दिखाई पड़ने के चलते आप सोच रहे हैं बिल्कुल मैं खत्म हो गया और आगे बढ़ने का कोई संभावना नहीं है? அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் இருண்டு போன சூழ்நிலையில் இருக்கிறது, தொடர்ந்து என்னால் முன்னேற முடியாது என்ற நிலைமையில் இருக்கிறீர்களா? यहाँ हमारे लिए एक शुभ संदेश है। இங்கே நமக்கு ஒரு நற்செய்தி உண்டு. बच्चे बड़े हमारे लिए एक परमेश्वर है। சிறியோரே பெரியோரே நமக்காக ஒரு தேவன் உண்டு. हमारा हालत कुछ भी क्यों न हो, நம்முடைய சூழ்நிலை எவ்வளவாக இருந்தாலும் हमारे சரி, वातावरण जैसा भी क्यों न हो, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, जो कभी बदलता नहीं है वैसा एक सहायक हमारे लिए है। ஒருபோதும் மாறாத உண்மையுள்ள ஒரு துணையாளர் நமக்கு உண்டு. जब हम स्तुति करते हुए आगे बढ़ेंगे, நாம் எப்பொழுது துதி செய்கிறவர்களாய் முன்னேறுகிறோமோ, परमेश्वर को उस प्रकार विश्वास करते हुए हम दिल के गहराई से हम आराधना करेंगे, நாம் ஆண்டவரை அப்படியாக விசுவாசித்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்கும் பொழுது आगे बढ़ने में जो बातें रुका हुआ है, सारे बातों को परमेश्वर गिरा सकता है। தொடர்ந்து முன்னேறுவதற்கு எப்படிப்பட்ட காரியங்கள் தடையா இருக்கிறதோ எல்லா காரியத்தையும் அவரால் இடித்து போட முடியும். ये सहायक को लेके हम जीवन में आखिरी तक हम आगे बढ़ सकते हैं। இந்த துணையாளரை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நாம் சேர முடியும். आइए इस आशा के साथ, उम्मीद के साथ हम खड़े हो जाएंगे।